ப்ரோ பிதா படம் பார்த்துருந்தேன். நல்லா இருந்துச்சு படம். 23 ஹவர்ஸில் எடுத்திருக்காங்க. 23 ஹவர்ஸில் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. 23 ஹவர்ஸில் பண்ணுறது கஷ்டம். நான் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த படம். நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ். கதை வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ப்ரோ. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதில் மெயினாக ஆதேஷ் பாலா, அப்புறம் மாரிஸ் ராஜா, சாம் சார், அப்புறம் டேரக்டரோட பையன் நடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுங்க இந்த படம். எல்லாரும் அவங்கவுங்க ரோல நல்லா ஆடினாங்க. வி என்ஜாய். படம் நல்லா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட நமக்கு செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. பார்க்கலாம், நல்லா இருக்கு. கதை பார்த்தீங்கன்னா அது மூணு மாதிரியா உள்ள போயிட்டு, மூணு ஜெனரா உள்ள போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஒரு பாப்பாவை கடத்தி வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹீரோ பணத்துக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஒரு கும்பல் வந்து இது பண்றாங்க. அதனால நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு இது பெரிய விஷயம் தான் சார். ஒரு நாளைக்கு இது பெரிய விஷயம் தான். பார்க்கலாம் சார், பார்க்கலாம். இல்லை, நோ ப்ராப்ளம்ஸ். செகண்ட் ஹாஃப் ஓகே எனக்கு. படம் உண்மையாகவே ஜஸ்ட் இது என்னன்னா ஒரு ரெக்கார்டுக்காக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு 23 ஹவர்ஸ் 23 மினிட்ஸ் அப்படின்றப்போ ஸோ அது ஒரு நாள் எடுக்கன்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ அது அந்த ஒரு நாளில் நடக்கிற கதையாக ஒரு சூப்பரான லைன் பிடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஒரு வாட்டி வாட்ச் பண்ணலாம். மேக்கிங்கில் வந்து அவங்க எஃபர்ட் தெரிஞ்சுது. ஸோ அதான் ஒரு 2-3 நாள் அட்லீஸ்ட் இன்னொரு ஒரு வாரம் அந்த மாதிரி டைம் இருந்தால் இன்னும் குவாலிட்டி இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். பட் ஒரு நாளில் இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்றப்ப அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். மற்றபடி மேக்கிங் வைஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு நாளுக்கான குவாலிட்டி என்னவோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி எனக்கு வந்து சாம்ஸ் அவருடைய காமெடி நல்லா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த வில்லன் கேரக்டர் அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த சின்ன பையன் அதை மெயினாக பண்ணியிருந்தார், பிதா கேரக்டர். ஸோ அந்த பையன் வந்து நல்லா பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து டைலாக் எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த பையன் வந்து வாய் பேச முடியாத ஒரு பையனை ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா தான் போச்சு. ஒரு நல்ல ட்விஸ்டோட முடிஞ்சுது. அண்ட் செகண்ட் ஹாஃப் நல்லா டேக் ஆஃப் பண்ணி போயிடுச்சு. ஃபேமிலி கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். டைரக்டர் சுகந்த் சார் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. இந்த படம் 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் எடுத்த படம். ஒரு நாளைக்குள்ளே என்ன எடுக்க முடியுமோ அதுக்கு அதிகபட்சமாகவே எடுத்து மக்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்காங்க. இந்த படத்தை வந்து மெயின் ரோலில் ஆதேஷ் பாலா, அனு கிருஷ்ணா, ரெகானா இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் இந்த படத்துக்கு. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படத்துக்கு சப்போர்ட் கொடுக்கும்போது நல்ல கதைக்களங்கள் இருக்க படத்துக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு. பிதா மறக்காம வந்து தியேட்டர்ல பாருங்க. பிதா அப்படிங்கிற மூவில நான் கதாநாயகனா பண்ணியிருக்கேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் கதாநாயகனா. 23 மணி நேரம் 23 செகண்ட் எடுத்த படம். என்னோட நண்பரான சுகன் இது ரொம்ப கஷ்டப்பட்டு, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு ஒரு படம் எடுக்கிறதுக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். மக்களுக்காக நீங்கள் எங்களோட நடிகர்களான ஆதேஷ் பாலா அண்ணா, ரிகானா அண்ட் சாம்ஸ் அண்ணா, மாரிஸ் ராஜா இவங்க எல்லாருமே நல்லா உழைச்சிருக்காங்க இந்த படத்தில். மக்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக எங்களோட படத்தை சப்போர்ட் பண்ணணும். மியூசிக் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. 2 பாடலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். எந்த விதம் தப்பான ஒரு இது கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி என்டர்டெய்னராக இந்த படம் அமையுங்கிறத நான் தெரிவித்து கேட்டுக்கொண்டுக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் உண்மையிலேயே பிதா 23 உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையிலேயே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு 23 மணி நேரத்தில் 23 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமான்றது ஒரு ஆச்சரியம். அது இல்லாமல் இப்போ படங்கள் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் எடுக்கிறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் எடுக்கிறாங்க. அந்த படங்கள் நல்ல கதை இருக்காது. ஏதோ படம் எடுத்துன்றதுக்காக படம் எடுத்து வச்சிருப்பாங்க. இதில் ஒரு நல்ல மெசேஜோட வந்து சூப்பராக டேரக்டர் சொல்லியிருக்காரு. உண்மையிலே அந்த ஒரு நாள் எடுக்கக்கூடிய படமானு தெரியல. அந்த திருவிழா சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. என்னடா திடீர்னு திருவிழா சீன் காட்டுறாங்க, திடீர்னு பார்த்தா வீட்டை காட்டுறாங்க, இதெல்லாம் எப்படி ஒரு நாள் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சாத்தியமா இருந்துச்சு. ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள். அது இல்லாமல் காமெடி, அங்கங்கே காமெடி, இந்த சாம்ஸ் காமெடி, அப்புறம் வந்து நம்ம ஒரு மாதிரி அந்த மாரிஸ் ராஜான்னு சொல்லிட்டு அவரோட ஆக்டிங், அப்புறம் அந்த ஆதேஷ் பாலா சார் கமர்ஷியலாக தான் வருவார். எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு போயிடுவார். இதில் ரொம்ப டோடு வில்லனா வந்திருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. படம் ரொம்ப சூப்பர். வாழ்த்துக்கள் டீமுக்கு. என்னங்க இல்ல, எனக்கு படம் ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா சில படங்கள் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா நம்ம படம் போயினே இருக்குது அப்படின்ட்டு. இந்த படம் டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிச்ச மாதிரி இருக்குது. எங்கேயுமே போர் அடிக்கல. டக்குன்னு அந்த போர்ன்ற விஷயத்துக்கு மைண்ட் வரல. லேக் ஆகுங்க எங்கேயுமே தெரியல. அழகா படம் ஆரம்பிச்சு, படமும் டூரேஷன் ரொம்ப நாள் இல்லை, ஒரு 1.5 hour தான் நினைக்கிறேன். அந்த 1.5 hourல என்ன சொல்ல முடியுமோ சூப்பரா சொல்லியிருக்காங்க. என்ன தேவையோ, என்ன கதை என்னமோ அதை மட்டுமே
அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். பிதா படம் இன்னைக்கு ரிலீஸு. என் உயிரிலும் மேலான அன்பு நண்பர் டைரக்டர் சுகன் சார் அருமையாக எடுத்திருக்காரு இந்த படத்தை. கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் பார்க்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஏற்கனவே நாங்கள் கலைஞர் நகர் எடுத்திருக்கோம், டைரக்டர் எடுத்திருக்காரு. அந்த படமும் நல்லா வந்திருக்கு. 2 படத்துக்கும் ஆதரவு கொடுங்க. ஏன்னா இந்த பிதா வந்து இப்போ பார்த்துட்டு வந்தோம். சூப்பராக இருக்குங்க படம், அருமையாக இருக்குது. குடும்பத்தில் எல்லாம் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இதுக்காக நம்ம சுகன் சார் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கு நல்ல பலன் அவருக்கு கிடச்சிருக்கு. அதே போல் அவங்க மகன் அருமையாக அந்த ஹேண்டிகேப்டர் ரோல் பண்ணியிருக்காரு, அருமையாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் மனமார்ந்த நன்றி. எல்லோரும் வந்து தியேட்டரில் போயிட்டு பாருங்கள், இந்த படத்தை ஆதரவு கொடுங்க. ஏன்னா அவர் வந்து சுகன் சார் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 20 வருஷமாக போராடி நிறைய படம் குறும்படம்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த அனுபவத்தில் இதை பண்ணியிருக்காரு. அருமையான கதை. சுகன் சார் கண்டிப்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டீமில் ஒர்க் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு சுகன் சார் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் சார். தேங்க்யூ. நன்றி சார்.